ஆமா, என்ன ஷர்ட் போட்டிருக்க நீ? வேலைக்கு போகும்போது எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி ஷர்ட் போட்டு வரவேணாமா? எக்ஸிக்யூட்டிவ் ஷர்ட் உங்க அப்பா நான் வாங்கி தருவான். இத கழுத்துல கட்டு. இது எங்க தள்ளிட்டு வந்த? என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஸ்கூல்ல படிக்கிறா, அவளோட டை தான் இது. அந்த பேண்ட் அவுத்துட்டு இத கட்டு. அப்படி செஞ்சா இது கோவணம் ஆயிடும், எல்லாரும் பயந்துருவாங்கடா. இல்லடா, பேண்ட் அவுத்துட்டு இத கழுத்துல கட்டுன்னு சொன்னேன். கழுத்துல கட்ட எதுக்குடா பேண்ட் அவுக்க சொல்ற? இங்க கூட எப்படின்னு காட்றேன். இருக்கு கொஞ்சம் மறக்கிற வேணாம். ஐயோ, நான் அந்த மாதிரி அல்ல. என்னடா டேய், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? விட்ட இருடா. பேண்ட்டுக்குள்ள என்ன போட்டிருக்க? நான் என்ன உள்ள ஜட்டி விளம்பரத்துக்கா போறேன்? ஷர்ட்டை இன்ஷர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டீசென்ட்டா உள்ள வா. அதான மேட்ரு. இத நீ அங்கே சொல்லிருக்கலாம்ல. அந்த பக்கம் திரும்பி நில்லு. வயசு பையன் இன் பண்றேன். சாரி, நீங்க எதையும் பார்த்தல. அப்படி பார்த்துட்டா சொல்லுங்க, ராயல்டி வாங்கிடுறேன். நான் யாருன்னு காட்டுறேன். சரி, காட்டுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் காட்டிட்டியா? இதெல்லாம் ஒரு வேலைன்னு இத போய் செஞ்சுட்டு இருக்கிய. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இதுல டான்ஸ் வேற. வணக்கம் சார். வணக்கம். இவரை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் சார். சார் உட்காருங்க. தேங்க்யூ. எந்த வேலையை பத்தி சொல்ற? ஒரு சேல்ஸ்மேன் போஸ்ட் காலியா இருக்குன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க? அந்த வேலையை தான் இவருக்கு. ஓ, அதுவா? பிசினஸ்ல இப்ப டல்லா இருக்கியா? புது போஸ்டுக்கு ஆளே தேவையில்ல. இல்ல வந்து ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வேற ஆளை போட்டனே. ஆனா ஒரு வேலை இருக்கு. அந்த வேலைக்கு பெருசா கஷ்டப்பட வேண்டியதில்ல. எதுக்கு சார் தம் கட்டுறீங்க? ஃப்ரீயா விடுங்க. நான் எப்பவுமே கேஷுவலா தான் சார் ட்ரெஸ் பண்ணுவேன். வேலை கிடைக்கணும்னா எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணணும்னு இவன் தான் சார் சொன்னா. பார்ட் டைம் ஒர்க் ஒன்னு இருக்கு. நீ யாருன்னு யாருக்குமே தெரியாது. டெய்லி 3 மணி நேரம் வேலை. என்ன முடியுமா உன்னால? நிச்சயமா முடியும் சார். நீங்க எந்த வேலையை கொடுத்தாலும் நான் அதை செய்வேன். அது என்ன வேலை ஏதுன்னு கூட கேட்க மாட்டேன் சார். சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும் சார். நீங்க வேலையை கொடுக்கலன்னா கூட கேட்க மாட்டேன். சம்பளத்தை மட்டும் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷம். இல்ல, என் நிலைமை உங்களுக்கு புரியணும்னு சொன்னேன். யோ, இங்க வாயா, வா. என்ன சார் கூப்பிட்டீங்க? உன் டியூட்டி முடிஞ்சிரும். முடிஞ்சதும் இந்த ட்ரெஸ்ஸை விட்டு கொடுத்துரு. சரி சார். செகண்ட் ஷிப்புக்கு மேத்யூக்கு பதிலா நம்ம இவரு தான். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் ரெஸ்ட் வேணுமா? ஓகே. ஆரம்பத்துல கொஞ்சம் உடம்பு வலிக்கும், அதுக்கப்புறம் தலைவலிக்கும். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் பழக்கமே ஆயிடும். இந்த வேலை உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்களே வேற வேலை தேடிக்கோங்க. கிரெடிட்டை கொடுங்க அண்ணா. ஆஹா, ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்குதே. அந்த ஆளை விட உங்களுக்கு தானே இது பொருத்தமா இருக்குது. இதை விட இந்த Dress இன்னொருத்தருக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகும். இவன் அப்பனுக்கு. எப்படிங்க இப்படிலாம்? சரி, நீங்க வரும்போது நான் வாசல்ல நின்னுட்டு இருந்தேன்ல, அதே மாதிரி அங்க வளைஞ்சி நெளிஞ்சி நல்லா டான்ஸ் ஆடி நல்லா என்கரேஜ் பண்ணோம். ஓகே, புரியுதா? வரேன். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா என் முகம் தெரியாது. ஊரை சுத்தி நிறைய கடன்காரங்க தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க இதையே கண்டினியூ பண்ணலாம். நானே இதை போட்டுக்கிட்டு 4 பேர்கிட்ட கடன் வாங்கலாம்னு இருக்கேன். பேசாம போட. இதுக்குள்ள ஒரு ஏசி போட்டா நல்லா இருக்குமே. சாதாரணமா வேர்த்தா கூட பரவாயில்ல. எங்கெங்கயோ வேர்க்குதுடா. கல்யாணம் தான் கட்டிக்குன்னு ஓடி போலாமா? ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? இல்ல வரது தாய்க்குளோ பாட்ட மாத்து. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அந்த எலும்பை குடிக்கிறானா இல்லையானே தெரியல. ஏடா குடும்ப கண்ட இடத்துல எல்லாம் இருக்குது. சொரிஞ்சு விடுறதுக்கு இதுக்குள்ள இன்னொரு ஆளை உடனே போல இருக்கு. ஹலோ வெள்ளக்காரி. ஹே, இந்த பொம்மையை பாத்தியா? கொஞ்சம் இல்லடா பண்ணி.
வாவ் ஐயோ நல்ல வேளை கொஞ்சம் மேல அடிச்சா இந்த வேஷத்துல இருந்தாலும் அடிப்பான் போல இருக்கே. முடியல. டேய் இங்க வாடா. அரைகுறையா வெந்தவன் ஆளை தள்ளிட்டு போறான் பாத்தியா? பார்த்தேன். கூட இருக்கிற அந்த ஐஸ்வர்யா ராய் யாரா? அவ யாரா இருந்தாலும் கண்ணு நொல்லதான். இல்லன்னா இவனை செலக்ட் பண்ணுவாளா? உள்ளவா. தேங்க்யூ. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறாங்கடா. கண்ணு தான் நொல்லன்னு சொன்ன வாய் நல்லாதான் இருக்கும். காலையில கரண்ட் பில் கட்டுறதுக்கு இவங்கிட்ட காசை கொடுத்து அனுப்புனேன். கட்ல என்ன வீட்டுல ஃபியூஸ புடிங்கிறவங்கன்னு வேற சொன்னேன். கண்டவன் கையில காலெல்லாம் விழுந்து முள்ள மாதிரி தனம் பண்ணி தகுதி தத்தம் பண்ணி 1000 ரூபாய் கடன் வாங்கி வீட்டை கொடுத்தா இவ அதை எடுத்துட்டு இவ்வளவு கூட்டிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்ல அல்வா கொடுக்க வந்திருக்கா. முதல்ல ஹெல்மெட் போட்டு. அதுக்கு எதிர்வினையான செயல் அதோட சமமான செயலும் இருக்கும். தண்ணியோட கணம் அதிகமா இருந்தா லேசான பொருள் மேல மிதக்கும். அது மட்டும் இல்ல, தண்ணியை விட வெயிட்டான பொருள் தண்ணி கடியில மூழ்கிடும். இத பத்தி நாம அடுத்து வரப்போற பேராகிராஃப்ல இன்னும் விரிவா படிக்க போறோம். என்னென்ன பாக்குற? நல்லா புரிஞ்சுதா இல்லையா? எத்தனை தடவை இதையே சொல்லி கொடுக்கறது? எம்மாடி, நம்ம பேசாம பிசிக்ஸ் படிக்கலாமே. இந்த கெமிஸ்ட்ரி சுத்த போர். அப்ப கெமிஸ்ட்ரி பாஸ் பண்ண வேண்டாமா? கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம். வெளிச்சம் இல்லைன்னா என் மண்டையில பிசிக்ஸ் சுத்தமா ஏறாது. வெளிச்சம் இல்லாம படிக்க கூடாதுங்கிறது என்னோட பிரின்சிபல். முதல்ல படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வேணும். நான் படிக்கிறது உன் தலையிலேயே ஏத்திக்காத. இப்படி டெய்லி படிக்க சொன்னா வேற என்ன ஆகும்? கொஞ்சம் அப்படி அப்படிதான் இருக்கும். யார் வராங்கன்னு பாரு. உசுரே போகுது உசுரே போகுது தான. வெளிச்சத்தோட போனவன் வெளிச்சம் போனதுக்கு அப்புறம் வரானா? என்ன ரெண்டு பேரும் இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்க? இந்த பவர் கட் பெரிய பிரச்சனைப்பா. அண்ணா, இந்த பிலடெல்பியால பவர் கட் இருக்கா? அது பிலடெல்பியா இல்லம்மா, பிலடெல்பியா. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டினா வீட்ல வெளிச்சம் இருக்கும். வெளிச்சம் இருக்கும் போது புக்க படிச்சா இதெல்லாம் கரெக்டா புரிஞ்சிருக்கும். ஹே, நீ எப்படா வந்த? நான் இப்பதான் பிலடெல்பியால இருந்து பஸ் பிடிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. என்னடா அது எவ்வளவு இழைச்சு போயிட்ட? டேய் சச்சி, பக்கத்துல எல்லாம் கரண்ட் இருக்கே, நம்ம வீட்ல மட்டும் ஏன் கரண்ட் இல்ல? இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டோட இதான் பெரிய தொல்லை. ஒரு 2 மாசம் பணத்தை கட்டலன்னா இப்படியா ஃபியூஸ் புடுங்கிறது? சார் இருங்க, காலையிலேயே இவர்கிட்ட பணத்தை தரும்போது அதை கட்டலன்னா ஃபியூஸ் புடுங்கிறவாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னல, இப்ப இன்னொன்னு சொல்றேன். வீட்லயே சமைக்க முடியல கண்ணா, வெளியில ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடலான்னு இருக்கும். எந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கும்னு உள்ள வந்து என்கிட்ட கொஞ்சம் சொல்றியா? என்ன சத்தம்ங்க? இல்லம்மா, தம்பி வீட்ல தான் சாப்பிடணும்னு அடிச்சு சொல்றான். அண்ணா, இந்த அடிக்கு பேர் தான் இருட்டடியா? இல்லம்மா, இது பெரு தர்மடி. உன் பசி திந்துடுச்சா? நீ 2 விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா கண்ணை மூடிக்கிட்டு உன்னை கண்ணா பின்னான்னு அடிச்ச. 1, நாளைக்கு ஈவினிங் நான் வீட்டுக்கு வரும்போது நாளைக்கு வீட்டுல லைட் எரியணும். 2, ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா அவளை கவர் பண்றதுக்கு நீயே கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு காசு கொண்டு போகணும். ஞாபகம் இருக்கும்ல? மெத்துவாடா. இப்படி மெயின்டைன் பண்ணிக்க. தம்பி கொஞ்சம் கை கால் பிடிச்சு விடுமா. தாராவை அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண பையன் எவ்வளவு ஒரு நல்ல வரன் தெரியுமா? அவனும் அவனோட அப்பா அம்மாவும் அன்னைக்கு வந்து தாராவை பார்த்து சந்தோஷமா எல்லா முடிவும் எடுத்தாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் என்னையும் அவளையும் கூட்டிட்டு போக விசாவுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருந்தான். கடைசியில என்னாச்சு? எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவன் கல்யாணமும் நடக்கல, நாங்களும் போக முடியல. அதெல்லாம் எங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம கம்யூனிட்டில அது தெரியாம யார் இருக்கா? பேரும் புகழும் வசதியோடவும் இருந்த என் குடும்பம் ஒரே நல்ல சுக்குநூறா போனது அன்னைக்கு தானே. அன்னிலிருந்து அந்த கெட்ட பேரை சுமந்துக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் தான் யோசிச்சேன், இந்த மரியாவோட ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆன புதுசுல அவருக்கு ஷிப்ல தான் வேலை. அவரு வெளிநாட்டுக்கு போயிட்டா எங்க ஆசை நிறைவேறிடும்னு நினைச்சோம். ஆனா அந்த ஆளுக்கு அப்படி ஒரு நினைப்பே இல்ல. கள்ள குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு 38 வயசுலயே போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரீட்டாவோட ஹஸ்பண்ட் எவ்வளவு ஆஃபரோட வந்தாரு. அப்பவும் நினைச்சேன் எங்க ஆசையெல்லாம் நிறைவேற போகுதுன்னு. அந்த ப்ராமிஸ் லேண்டோட மண்ணை மிதிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடலாம்னு நினைச்சேன். பட் ஹி வாஸ் எ சீட். போனவன் திரும்ப வரவே இல்லை. அங்க வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். என்னைக்காவது அந்த லேண்ட்ல நான் காலை மிதிச்சா அவனை கண்டுபிடிச்சு 4 சாத்து சாத்தணும். இப்போ அவ மேலதான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். 3 பொண்ணுங்க இருந்தும் நான் சாதிக்க முடியாதத என் பேத்தியை வச்சு நான் சாதிக்கணும். இவளை ப்ரப்போஸ் பண்ண வரவங்க யாரா இருந்தாலும் எங்களை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு வாக்கு கொடுத்தாதான் நாங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்குவோம். இது எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவனும் எழுதியிருக்கான். நாங்க இஸ்ரேலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க வந்து பேசி முடிவு பண்ணிடலாம்னு நினைச்சோம். அவன் புத்திசாலிங்க, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். போய் 3-4 வருஷம் தானே ஆகுது. அதுக்குள்ள பாருங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு போறான். அவன் நல்ல வேலையில இருக்கான். நாங்க அங்க போய் செட்டில் ஆயிட்டு ஒரு 5-6 மாசத்துக்குள்ள உங்க எல்லாருக்கும் விசா வாங்கிட்டு அவன் வருவான். அப்போ நீங்களும் வந்துருங்க.
அங்க வச்சே கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஓ சந்தோஷம் சந்தோஷம். இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். சந்தோஷத்துல எங்க 2 பேருக்கும் கோரிய பிச்சுக்கிட்டு வாரத்துல பறந்து போற மாதிரி எல்லாம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். காஃபியை குடிங்க. அது சரி, ஜெனிக்கு எங்க பையனை பிடிக்குமான்னு தெரியலையே. அவ எதுவும் சொல்லலையே. என்ன சொல்றது, அவளுக்கு பிடிக்குங்க. இல்லனாலும் உங்க பையனோட ஒரு நல்ல பையன் நம்ம கம்யூனிட்டில வேற எங்க கிடைக்கும் சொல்லுங்க. அவ இதுக்கு கண்டிப்பா ரீமா நல்லா படி, நான் கீழே விழுந்துருவேன்ல. இத கொஞ்சம் பிடிக்கல பாட்டி. சும்மா இப்படியே உட்கார்ந்திருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். கிராண்ட்பா பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு அவர் நினைப்பாவே இருக்கு. பையன் விசா அனுப்பி இருக்கிறதா போன் வந்ததா தானே நேத்து பார்த்தப்ப சொன்னாங்க. அது நேத்து சொன்னது. இன்னும் அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அம்மா அந்த பல்பை கொஞ்சம் எடுங்க. போறவங்க எல்லாம் போகட்டுமா, நமக்கு விதிச்சிருந்தா நாமளும் போவோம். இல்லன்னா இங்க இருந்தே மேல போக வேண்டியதான். சொர்க்கத்துக்கு போகாம இறப்போம். நம்ம மண்ணு அதானே, அங்க போய் இறந்தா தான் சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். Now I am 76 and your dad is 79. Our days are counted, you know. தாத்தா போன வேகத்துல திரும்பி வராரு. என்னாச்சுப்பா, கிளப்புக்கு போலியா? நோ, இன்னைக்கு விளையாடுனா சரிப்பட்டு வராது. என்னாச்சு தாத்தா? நேத்து ஆடி தொலைச்சதெல்லாம் இன்னைக்கு ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு வீரப்பா போனீங்க. உன் கையில இருந்து கடன் வாங்கின 200 ரூபாயை நாளைக்கு விளையாடி நான் திருப்பி கொடுத்துறேன். இன்னைக்கு சகுனம் சரியில்லை. பேக்கர், he spoiled my mood. Baby, you get me some cold water. யார் பார்த்துட்டு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அதான் அந்த சச்சின் இருக்கானே, அவன் முகத்தை பார்க்கும்போது ஸ்டூபிட் இருக்கானே அவங்க அப்பன், அவனோட முகம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த கசப்பான ஞாபகங்கள். இதெல்லாம் கொஞ்சம் மறக்க கூடாதா? எத்தனை வருஷம் ஆச்சு? மறக்கிறதா? I will never forget the devil's face. எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. Then how dare you will ask me to forget all? இத சாராவுல ரூம்ல போய் ஏத்தி வை. சாரா என்ன பண்ற? நான் பாக்கல. அவ ஒருத்தனால தான் என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இல்லனா இந்த நாட்டிலே இருந்து இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் எதையும் மறக்க மாட்டேன். சீக்கிரம் அந்த பாட்டில வாங்குங்க, இல்லன்னா தூக்கி போட்டு உடைச்சிருவாரு. சாராண்டி, என்ன ஒரே சத்தம்? அப்பா கோவத்துல இருக்காரா? வழக்கம் போலதான். இன்னைக்கு விளையாட போறப்போ எதிரில சச்சி வந்தானா. நம்ம ரவீந்திரநாத் சார் பையன்ல சச்சி. சச்சியை பார்த்தா தாத்தாக்கு சுத்தமா பிடிக்காது. ஆண்டி எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? காலையில இருந்து இங்கேயே தான் உட்கார்ந்துருக்கீங்க. ஏதாவது டிசைன் போட்டீங்களா? எங்க போட்டீங்க? ஊசியை கையில வச்சு சும்மாவே உட்கார்ந்துருப்பீங்க. போதும், எந்திரிங்க. டிசைன் எல்லாம் நாளைக்கு பண்ணலாம். நீ போமா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொழுது சாஞ்சிரும். இந்த மரக்கிளைகளுக்கு நடுவுல வானத்துல நிறைய பறவைகள் பறக்கும். அது பறந்து பறந்து அப்புறமா காணாமலே போயிடும். அப்புறம் இருள் சூழ்ந்த வானத்துல அங்கங்க நட்சத்திரங்கள் தெரியும். அதுவும் இந்த மரக்கிளைக்கு அந்த பக்கம் இருக்கும். தூங்காம கண்ணிமைக்காம உங்களையே அது பார்த்துட்டு இருக்கும். அதானே சொல்ல வரீங்க? நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம் தானோ. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள். இது எந்த சினிமால வர பாட்டு? 10ஆம் கிளாஸ்ல வந்து உனக்கு சினிமா பாட்டு வருதா? இது பாரதியாரோட கவிதை. இது கூட உனக்கு தெரியவே இல்ல? ஓஹோ, நீ கவிதையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? இத பத்தி எல்லாம் தெரியணும்னா எப்பவாவது ஸ்கூல் பக்கம் போயிருக்கணும். என்கிட்ட வந்து படிக்கிறேன்னு சொல்றதோட சரி, கூப்பிட்டா வராம எஸ்கேப் ஆயிடுறது.
முதல்ல எக்ஸாம் மட்டும் வரட்டும், அப்ப தெரியும் நான் யாருன்னு. எப்பவும் புஸ்தகத்திலேயே முழுகி இருக்கிற உன்னை விட நான் அதிக மார்க் எடுக்கலன்னா பாரு. என் கூட எழுதும்போது கூட நீ இதைத்தான் சொன்ன, ஆனா படிச்ச அன்னைக்கு காணாம போயிட்டியா? ஓ, சகலகலா வல்லவர் உள்ளதான் இருந்தீங்களோ? ஏன் இன்னைக்கு பாட்டு கச்சேரியில எதுவும் கிடையாதா? சாப்பாட்டு கச்சேரி ஆயிடுச்சா? உள்ள ஏதாவது மிச்சம் இருக்கா இல்லையா? என்ன அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீ பரீட்சைக்கு எத்தனை தடவை பணம் கொடுத்த? ஒவ்வொரு தடவை பரீட்சை நெருங்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவேன். ஃபீஸ் கொடுக்கற பணம் தான் வேஸ்ட். என்னவோ இது மட்டும் தான் வேஸ்ட் மாதிரி பேசுறீங்க. அம்மா, படிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் திறமைகள் வேணும். அதெல்லாம் தானே நமக்குள்ள வளருது. அதெல்லாம் நம்ம அடிச்சு பழுக்க வைக்க முடியாது. வேற எப்படி பழுக்க வைக்கலாம்னு சொல்லு, அதையும் சொல்ல வேண்டியதானே? தம்பி சச்சின். என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சச்சி, வாங்க உட்காருங்க. இவரு திருநெல்வேலி மியூசிக் கிளப் சேர்ந்த ஆளுங்க. கிளப்போட ஜூபிலியும் அப்பாவோட பிறந்தாலும் ஒரே நாள்ல வந்திருக்கு. அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அது இல்லப்பா, அன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சியோட அப்பாவோட பாட்டை கேட்டு கச்சேரி நடத்தலான்னு இருக்காங்க. ஜேசுதாஸ் தலைமை தாங்குறாரு. ரவீந்திர மாஸ்டர் ப்ரோக்ராம்ன்றதுனால தாஸ் சார் வராம இருக்க மாட்டாரு. ரவீந்திர மாஸ்டரோட பையன் நல்லா பாடுவார்னு சையத் தான் சொன்னார். அவர் என்னதான் சொல்லிருப்பாரு? நீங்க தப்பான ஆளுகிட்ட பேசுறீங்க, அப்படித்தானங்கய்யா? இல்லைங்கய்யா, தப்பான ஆளோட பேசல. அவங்க சச்சினை தான் பாட சொல்றாங்க. இது வரைக்கும் நான் பாடு யாராவது கேட்டிருக்கீங்களா? இல்ல. நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல. இல்ல நீங்க கேட்டீங்களா? இல்ல. அப்படின்னா இந்த ஆளு சொல்றத நம்பி நீங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க. நல்லா வந்தீங்க. இந்த பாருங்க, எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது. அதோட இந்த பாட்டு கூத்துல எல்லாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அன்னைக்கு எங்க அப்பா பாட்டு பாட்டுன்னு ஊரெல்லாம் சுத்தினதால தான் இன்னைக்கு நான் தெருவில் நின்றுட்டு இருக்கேன். இப்ப நானும் அவரை மாதிரி ஊர் ஊரா சுத்தி தண்ணி அடிச்சு குப்புற விழுந்து கிடக்கிறத பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல? எதுக்காக இந்த கொலவெறி? பாத்ரூம்ல தனியா குளிக்கும் போது கூட பாட்டை முணுமுணுக்க கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கிற என்ன உங்க அப்பா நினைச்சாலும் பாட வைக்க முடியாது. எதிரிங்க முதல்ல எதிரிங்கடா. இந்த ஆளோட பேச்சை கேட்டுட்டு எங்களை இன்சல்ட் பண்றதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தியா? அட்வான்ஸா வாங்கின பணத்தை திருப்பி கொடு, நாங்க இப்பவே கிளம்புறோம். அட்வான்ஸ் தந்தீங்களா? அது எதுக்கு? அது உன்னை எப்படியாவது பாட வச்சலாம்னு நினைச்சேன். அதனால இவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டேன்பா. யோ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? பாட்டு பாடி சம்பாதிக்காம என் குடும்பத்தை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். அது உங்களுக்கு பொறுக்கல. எங்களுக்காக எங்க அப்பா விட்டுட்டு போனதுல வெறும் கடனும் அவமானமும் தான். அதை நான் சமாளிக்கிறது போதாது? அவங்கள்ட்ட காசு வாங்கியிருக்கல, முதல்ல திருப்பி கொடு. அத நான் செலவு பண்ணிட்டேன் தம்பி. செலவு பண்ணிட்டேன்னா திருடியாவது கொண்டு போய் அவங்க அதை திருப்பி கொடு. இங்க வந்து நிக்காத. அண்ணா இங்க வாங்க. நீங்க இப்ப கிளம்புங்க, பணத்தை வீட்டுக்கு அனுப்புறேன். போயிட்டு வரோம். என் பொண்ணுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி 2 மாசம் ஆச்சு தம்பி. ஹாஸ்டலை விட்டு வெளில அனுப்பிச்சிடுவேன்ட்டாங்க. வேற வழி இல்லாம தான். என்ன சொல்றீங்க? இதையே நீங்க என்கிட்ட முதல்லயே சொல்லல. இங்க ஏதாவது கைமாத்தா வாங்கி அனுப்பிருக்கலாம்ல? நான் சொன்னதுனால தானே அவன் நர்சிங் படிச்சுட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. 1000 ரூபா தானே அனுப்பணும், அதை நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். உன்னை எப்படியாவது பாட வைக்கணும்னு ஒரு நட்பாசையில ஓடி வந்தேன். பரவாயில்ல, வரமா. ஒரு நிமிஷம். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவ்வளவு பணத்தை இவர் அரேஞ்ச் பண்ண முடியாது. இந்த கம்மல் அண்ணனுக்கு தாமா. இப்போதைக்கு இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. பரவாயில்லண்ணா, இல்லைனாலும் தங்க கம்மல் போட்டு உடனே என் காதை விட்டு போயிடும். இல்லப்பா, வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். இருக்கட்டும், பரவாயில்ல. எனக்கு எப்படி என் தங்கையோ அப்படிதான் உங்க பொண்ணும். உட்காந்துருக்கிற ஸ்டைல பாரு, கல்யாண பொண்ணு மாதிரி நிக்க முடியாத அளவு குடிச்சிருக்காரு. அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை? ரத்தம் வித்த காசை எடுத்துட்டு போய் சாராயத்தை குடிச்சிட்டு வந்திருக்காரு. இது வரைக்கும் ஒரு விக்காதது எதுவும் இல்ல. வீட்டுல இருக்கிற பக்கெட்டை கூட அடகு வச்சு காசு வாங்கி குடிச்சிருக்காரு. அடுத்தது கிட்னியை வித்துருவானோ? தம்பி, அப்படின்னா இவருடைய கிட்னியை நாம தான் வாங்கி வச்சு பாதுகாக்கணும். இவர் கிட்னியை வச்சு சட்னி கூட பண்ண முடியாது. ஏன் இந்த மாதிரி பிடிவாதம் பண்றீங்க? நீ என்ன வேணாலும் திட்டிக்கடா, இன்னைக்கு நான் குடிப்பேன். யாராவது வாங்கி கொடுத்தா இன்னும் நான் குடிப்பேன். எந்திரிச்சு கூட வாங்க, நான் வாங்கி தரேன். எழுந்திருக்காதீங்க. சேனல்ல இருந்து அன்னைக்கு வந்து உங்க அப்பா பத்தி எடுத்தாங்களே, அதை டிவில போட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு சைலண்டா போனா. அப்பவே நினைச்சேன் இவன் ஃபுல் டாக்கர் தான் திரும்பி வருவான்னு. ரவி அண்ணன் போய் இன்னையோட 10 வருஷம் ஆகுது. அந்த நினைவுகள் வந்து வந்து போனதால என்னால தாய்க்க முடியலடா பையா. அது சரி, என்னவோ மத்த நல்லா தண்ணி அடிக்காத மாதிரி. எங்க அப்பாவை பத்தி எனக்கே வருத்தம் கிடையாது, உங்களுக்கு என்ன? உனக்கு உங்க அப்பா மேல பாசம் இல்ல, அதான் நீ குடிக்கிறது இல்ல. ஆனா உங்க அப்பாவுக்கு மேல நல்ல பாசம் இருந்துச்சு, அதனாலதான் அவரு குடிச்சாரு. தம்பி, குடிகாரனோட இதயத்தை அப்படியே பொழந்து பாரு, அதுக்குள்ள அன்பு பாசமும் தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு நின்னா வெறுத்து போய் நானே சரக்கு அடிச்சிருவேன். பூட்டின ஃபேக்டரி திறக்கவும், தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்காதே, இன்குலாப் 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 ஜிந்தாபாத், இன்குலாப் 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 ஜிந்தாபாத். மேனேஜ்மென்ட் நீதியை மறக்காதே, நீதியை மறக்காதே.
இல்லை தொழிலாளர்களுக்கு தோல்வி இல்லை தொழிலாளர் என்ன லேட்டா வந்திருக்க? கோச்சிக்காதீங்க, நான் வர்றது வேணா கொஞ்சம் லேட்டா இருக்கலாம், ஆனா லேட்டஸ்டா வந்துருவேன். ஃபேக்டரி மூடி இருக்குனாலும் இப்ப நமக்கு இதான் தொழில். கரெக்ட் டைம் வரணையா? எங்களுக்கு வேலை போனதாலும் உங்களுக்கு தொழில் கிடைச்சிருச்சு. யோ, நீ மத்த வேலை பாக்குறதும் வேற வேலை செய்யறதும் எனக்கு தெரியுயா. கூட்டத்துல தான் வேலையை மட்டும் பாத்துக்கிறானா அவன் நிச்சயமா நல்ல தொழிலாளே இருக்க முடியாது. நல்ல சவுண்டுடியா. தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்காதே, நீதியும் நியாயமும் மறக்காதே. லட்சம் லட்சமா கேட்கலையே, தாட்சணியம் பார்க்கலையே, ஏந்த விடாதே, எங்கள் கையில் அல்வா தராதே. ஓங்குக ஓங்குக தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. குரல் குடியா. இதுக்கு மேல உட்கார்ந்தா பிரச்சனை ரெட்டிப்பாயிடும். வயிறு கொஞ்சம் சரியில்லாதா? போ போ, இங்க அசிங்கப்படுத்துறாது போ. எங்கள் பிரச்சனை தீர போராடுவோம். என்னடா ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? பாத்துக்கலாம்னு மேனேஜர் சொல்லிட்டாரு. வா போய் அடிக்காதே பார்க்கலாம். அடிக்காதே, ஏழை வயிற்றில் அடிக்காதே, பிரச்சனையை முடிச்சதுக்கு அப்புறம் அடிக்காதே, அடிக்காதே, அடிக்காதே.